ஒட்டகத்தை நம்ம குர்பானி கொடுப்பது ரொம்ப ஏற்றமான ஒரு செயலாக இருக்குது. சரி, இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணியை எப்படி பார்த்து வாங்குறது? எந்தெந்த குறைகள் இருந்தா பிரச்சனை இல்லை, எது எது இருந்தா குர்பானி கொடுக்க முடியாது, இந்த குறைகள் இருந்தா குர்பானி கொடுக்க முடியாதுன்னு சில குறைகள் இருக்கு இல்லையா, அது என்னது அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுகிறது. அப்துல்லாஹ் இப்னு பரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி காமிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 தன்மைகள் கொண்ட பிராணிகளை குர்பானி கொடுப்பதற்கு எங்களுக்கு தடை விதித்தார்கள். 4 தன்மைகள் கொண்ட பிராணிகளை குர்பானி கொடுப்பதற்கு எங்களுக்கு தடை விதித்தார்கள். அதுல முதல் விஷயம் குருட்டு உள்ள பிராணி, குருடான பிராணி. ஒரு கண்ணு ஒரு மாதிரியோ அல்லது ஒரு கண்ணு கொஞ்சம் புத்துறா மாதிரியோ ஒரு கண்ணு குருடான கண்ணா இருக்கிற மாதிரியா ஆடோ மாடோ ஒட்டகமோ எதா இருந்தாலும் குருட்டு தன்மை உள்ளதை குர்பானி கொடுக்க ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள். நோய் பெற்ற பிராணி நம்ம வெளியிருந்து வாங்கிட்டு வரப்ப நிறைய இடங்கள் நடக்கு. ராஜஸ்தான்ல இருந்து நிறைய பேர் வாங்கிட்டு வராங்க, வெளி மாநிலத்திலிருந்து வாங்கிட்டு வர்றது. வாங்கிட்டு வந்து இங்க எல்லாம் என்ன செய்யறது, வச்சு வளர்க்கறது பராமரிக்கிறது எல்லாம் செய்வோம். இந்த குர்பானி சமயத்துல டக்குன்னு நம்மளுடைய ஊர் கிளைமேட் சீசன் ஒத்துக்காம ஏதாவது ஒரு சின்ன நோய் வந்துருச்சு, நோய் வாயிற்பட்டுருச்சுன்னு சொன்னா அதை நம்மளால குர்பானி கொடுக்க முடியாது. நான் அவ்வளவு தூரத்துல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், கண்டிப்பா நான் கொடுத்தே ஆகணும்ட்டு யாரும் சொல்லவும் முடியாது. அப்ப நோய்வாய்ப்பட்ட பிராணிகளை என்ன செய்யக்கூடாது, குர்பானி கொடுக்க கூடாது. ஊனம் உள்ள பிராணி பிறக்கும் போதே ஊனமாகவோ அல்லது இடையில ஏற்பட்ட ஊனமாகவோ, கால் என்ன செய்து நொண்டி நொண்டி நடக்குது, அல்லது வேற ஏதாவது காதுல ஏதாவது பிரச்சனை இருக்குது, வேற ஏதாவது ஒரு சின்ன சின்ன காயங்கள், ஊனமுற்ற மாதிரி உள்ள பிராணிகளை கொடுக்க கூடாது. கொம்பு உடைந்த பிராணிகளை கொடுப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, அது முஸ்லிம்ல 4297வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெலிந்த ஆடுகளை கொடுப்பதையும் எங்களுக்கு தடை செய்தார்கள். ரொம்ப ஒல்லியா ரொம்ப மெலிஞ்சிருச்சு, 6 மாசம் 1 வருஷம்லாம் கரெக்டா வயசுல கரெக்டா இருக்கானா என்ன செய்யல, நல்லா சதை போடல, கொடுத்ததா இல்ல அப்படின்னா அதை அறுப்பதற்கும் ரசூல் என்ன செஞ்சாங்கம்மா எங்களுக்கு தடை போட்டாங்க அப்படின்ட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொன்னாங்க, அடையாளத்திற்காக வேண்டி காதினுடைய முன்பகுதியிலோ காதினுடைய பின்பகுதியிலோ நீல வாக்கிலோ வட்ட வாக்கிலோ காது வெட்டப்பட்ட ஆடுகளையும் குர்பானி கொடுப்பதற்கு ரசூலுல்லாஹ் எங்களுக்கு என்ன செஞ்சாங்க, தடை செய்திருந்தார்கள். நீங்க நம்ம ஊர்ல நம்ம பசங்க என்ன செய்யறாங்கன்னா, கொம்புல ஒரு ட்ரில் மிஷினை வச்சு ஓட்டையை போட்டு அதுல ஒரு கீச்சின் மாதிரி ஒண்ணு போட்டு அதுல என்ன செய்யறது மணியை போட்டுலாம் வைக்கக்கூடிய நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த நேரங்கள்ல அரேபியர்கள்ட்ட இருந்த பழக்கம் என்னன்னா, அந்த காதினுடைய முன்பகுதியை நீட்ட வாக்கில் அறுத்துருவாங்க, அல்லது காதினுடைய பின்பகுதியை வட்ட வாக்கில் என்ன செஞ்சிருப்பாங்க, அறுத்து வச்சிருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி அடையாள குறியீடுக்காக வேண்டி அறுக்கப்பட்ட அந்த குறைய உள்ள ஆடுகளை குர்பானி கொடுக்க கூடாது அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொன்னாங்க. அப்ப குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணி ஆடு, மாடு,